இயேசுவில் இணைந்திட இறைமயில் நனைந்திட எழுந்திங்கு வாரீர் இறை மக்களே. அன்பினில் கலந்திட அருளினில் நலந்திட நினைவுடன் வாரீர் மாநிலரே. இயேசுவில் இணைந்திட இறைமயில் நனைந்திட எழுந்திங்கு வாரீர் இறை மக்களே. அன்பினில் கரைந்திட அருளினில் வளர்ந்திட நிறைவுடன் வாரீர் மாநிலரே. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. புதியதொராவியும் புதியதொரிதயம் பெறுவது வாழ்வில் கொடையன்றோ. புதியதொராவியும் புதியதொரிதயம் பெறுவது வாழ்வில் கொடையன்றோ. அதை அடைய முயல்வதும் அமைதி காண்பதும் அகிலம் காணும் வழியன்றும். அதை அடைய முயல்வதும் அமைதி காண்பதும் அகிலம் காணும் வழியன்றோ. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. எழுக எழுக இறை மக்களே, வருக வருக மானிடரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுக்குள்ளே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு நல்ல நாளிலே இறைவன் நம் எல்லோரையும் இந்த கல்வாரி பலியிலே கலந்து கொண்டு அருள் பெற்று ஆசீர் பெற்று நம்முடைய வாழ்வை வளப்படுத்த அழைப்பு விட்டிருக்கின்றார். கடந்த வாரம் முழுவதும் இறைவன் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் செய்திருக்கக்கூடிய நன்மைத்தனங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி பலி ஒப்பு கொடுப்போம். பல்வேறு விதங்களிலே, பல்வேறு சந்தர்ப்பங்களிலே, பல்வேறு மனிதர்களூடாக இறைவன் எம்மை ஆசீர்வதித்து காத்து வளப்படுத்தி வழிநடத்தி வந்திருக்கின்றார். இதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். நாங்கள் துன்புற்ற வேளையிலே இறைவன் எங்களுக்கு ஆறுதலாக இருந்திருக்கின்றார். நாங்கள் விழுந்து கிடந்த வேளையிலே இறைவன் எங்களை தூக்கி எடுத்திருக்கின்றார். நாங்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த வேளையிலே அதிலிருந்து வெளிவருவதற்கு இறைவன் எங்களுக்கு சக்தியும் பலமும் கொடுத்திருக்கின்றார். அதற்காக நன்றி சொல்லுவோம். எங்களுடைய குடும்பங்களிலே எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் சுகதோகத்தோடு வாழ்வதற்கும் இறைவன் எங்களுக்கு அருளும் ஆசீரும் கொடுத்திருக்கின்றார். அதற்காக இந்த பலியூடாக நன்றி சொல்லுகின்ற அதே வேளையிலே இந்த கல்வாரி பலியிலே இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய தேவைகள், அவருடைய ஏக்கங்கள், அவர்களுடைய கண்ணீர்கள், காயங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் இந்த கல்வாரி பீடத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். நோயிட்டு இருக்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். தனிமையிலே வாழக்கூடியவர்களுக்காக இந்த பலியூடாக மன்றாடுவோம். வேலை தேடி அலைகின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் மன்றாடுவோம். உறவுகள் பிரிந்து கிடக்கக்கூடிய குடும்பங்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம்.
இன்னும் அனாதை பிள்ளைகளுக்காகவும் கைவிடப்பட்டவர்களுக்காகவும் நாங்கள் மன்றாடுவோம். தொடர்ந்து இறைவன் மீது எங்களுடைய நம்பிக்கையையும் எங்களுடைய எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இந்த பலியூடாக இறைவரம் கேட்டு மன்றாடுவோம். இன்றைய நாளிலே தாய் திருச்சபையானது இயேசுவினுடைய தூய்மை மிகு திருவுடல் திரு இரத்தத்துக்கு விழா எடுக்கின்றது. உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் கூறினார். அந்த உடனிருப்பை எங்களுக்கு இந்த திருவுடல் திரு இரத்தம் வழியாக எங்களுக்கு வழங்கி சென்றிருக்கின்றார். இதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நாங்கள் இந்த உலகத்திலே தனிமையாக இல்லை, எங்களுடைய போராட்டங்கள் தனிமையாக இல்லை, இறைவன் எங்கூடவே இருக்கின்றார் என்ற நம்பிக்கையை கொடுப்பதற்காக, எங்களுடைய வாழ்வின் எல்லா சூழலிலும் ஆண்டவர் கூடவே இருக்கின்றார் என்ற நம்பிக்கையை கொடுப்பதற்காக இறைவன் இந்த திருவுடல் திரு இரத்தத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த விழாவை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். இந்த கொண்டாட்டத்திலே நாங்கள் தகுதியுள்ளவர்களாக கலந்து கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்குறைகள் பாவங்களை எல்லாம் ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாயையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து நமக்கு நித்திய வாழ்வை அளிப்பாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மணந்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழின்றோம் யாவும் மயே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மரபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இணைசட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைப்பிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரூற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறைகளிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரவேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை.
அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே ஆண்டவரே போற்றுவாயாக. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்த வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகின்றோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகின்றோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கின்றோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தினால் தான் பங்கு கொள்கின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஜூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அது உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தில் குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை உறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவரோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இது வாழ்வளிக்கும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான உறவுகளே, இந்நாளிலே நாங்கள் முன்னுரையிலே கேட்டது போல
கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை திருச்சபையோடு இணைந்து மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டேன். உலகம் முடியும் வரை என்னால் உங்களோடு இருப்பேன் என்று ஆண்டவர் கூறிய அந்த வாக்குக்கு எங்களுடைய வாழ்வின் உடனிருப்பாக இறைவன் இந்த நற்கருணையை விட்டு சென்றிருக்கின்றார். இது அவருடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உள்ளடக்கிய ஒரு பிரசன்னமாக அது இருக்கின்றது. இந்த விழாவிலே இயேசு எங்களுக்காக இந்த உணவை நாங்கள் நாள்தோறும் உண்ண வேண்டும், அதிலே போஷணை பெற வேண்டும் என்று ஆசிக்கின்றார். எங்கள் இருக்கக்கூடிய இந்த உடல், அதிலே இருக்கக்கூடிய ஆன்மா, இரண்டுக்கும் நாங்கள் போஷணை கொடுக்க வேண்டும். இந்த உலகத்திலே இந்த உடலை போஷிப்பதற்காக எங்களுக்கு பலதரப்பட்ட உணவுகள் இருக்குது, வித்தியாசமான உணவுகள்லாம் இருக்குது. உடலை நாங்கள் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும், கட்டழகாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக எங்களுக்கு விதவிதமான உணவுகள்லாம் இருக்குது. வீட்டில் அம்மா சமைச்சு தருவாங்க உணவு. அப்படி கொஞ்சம் வாயெல்லாம் கொஞ்சம் கடிச்சு போயிட்டேன்னு சொன்னால் நாங்கள் ஹோட்டலுக்கு போவோம். அங்கே பிரியாணி இருக்கும், கொத்தரோட்டி இருக்கும், ஃப்ரைட் ரைஸ் இருக்கும், அது இது விதவிதமாக சாப்பிடுவோம். எங்களுடைய உடலை நாங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கணுமென்றக்காக, தெம்பாக வச்சுருக்கணுமென்றக்காக, உடலை வளர்த்து கொள்ளணுமென்றக்காக. ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை வளர்ப்பதற்கு, அதை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எங்கேருந்து எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும்? எந்த ஹோட்டல்லேருந்து நாங்கள் முஸ்லீம் ஹோட்டல்லேருந்து போய் வாங்கலாமா? அல்லது ஃபார்மஸில் போய்ட்டு டொனிக் வாங்கி குடிக்கலாமா? இந்த ஆன்மாவை பலப்படுத்துவதற்கு, வளர்ப்பதற்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உணவு கிறிஸ்துவினுடைய திருவுடல், இந்த நற்கருணை. அதனால் மாத்திரம்தான் இந்த ஆன்மாவை நாங்கள் வளப்படுத்த முடியும், தைரியப்படுத்த முடியும். இது கட்டாயம் தேவை. நாங்கள் உடலை மட்டும் ஆரோக்கியமாக வச்சுருந்தா போதாது, எங்களுடைய ஆன்மாவையும் பலமாக தைரியமாக வச்சுக்கணும். இல்லைன்னு சொன்னால் வடிவேல் சொல்கிற மாதிரி பாடி ஸ்ட்ராங்கு தான், ஆனால் ஃபவுண்டேஷன் வீக்கு. சரியா? இந்த ஃபவுண்டேஷன் வீக் ஆகிட்டேன்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் பெரும் பெரும் பிரச்சனையாக தெரியும். ஆன்மா பலம் இல்லைன்னு சொன்னால் சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் முகம் கொடுக்க முடியாமல் வித்ரோ பண்ணிடுவோம். வாழ்க்கையில் பல விபரீதமான முடிவுகளெல்லாம் நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கும், எடுத்திருக்கிறோம். இது ஆன்மா பலம் இல்லாதவங்க செய்கிற வேலை. நாங்கள் பார்த்தோம் கடைசியாக ரிசல்ட் வந்த டைமில், ஏலெவல் ரிசல்ட் வந்த டைமில் எத்தனை பேர் அதை தாங்கி கொள்ள முடியாமல் விபரீதமான முடிவெல்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லி, குடும்பத்தில் தோல்விகளை கண்டு, வாழ்க்கையில் தோல்விகளை கண்டு பல விபரீதமான முடிவுகள் எடுத்தவங்களை நாங்கள் பார்க்குறோம். ஆன்மா பலம் இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் சந்திக்கக்கூடிய துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் இழப்புகளுக்கும் பின்னடைவுகளுக்கும் அதை தாங்குகின்ற சக்தியும் அதை முன்னோக்கி போகக்கூடிய வல்லமையும் எங்களுக்கு கிடைக்காம போயிடும். இந்த சக்தியையும் ஆன்மாவுக்குரிய சக்தியையும் பலத்தையும் கொடுக்கிறது இந்த நற்கருணை. இன்று ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அவருடைய திருவுடலும் திரு இரத்தம், இதை நாங்கள் மறந்துடக்கூடாது. இரண்டாவதாக, இந்த நற்கருணையை நாங்கள் தினமும் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்ண வேண்டும். ஏனென்று சொன்னால் இதுக்கு முக்கியமான ஒரு பலம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது. என்னென்று சொன்னால் இது உறவை பலப்படுத்துகின்ற சக்தி, உறவை வளர்க்கின்ற சக்தி. அதனால் இயேசுநாதர் இன்றைய நற்செய்தியிலே கூட சொல்வார், என்னுடைய உடலை சதையை உண்டு இரத்தத்தை குடித்தவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன். ஆண்டவரோடு அந்த உறவை தக்க வைப்பதற்கு இந்த நற்கருணையானது
மிகவும் சக்தி உள்ள ஒரு ஊடகமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மனிதர்கள் மத்தியிலும் இந்த உறவை தக்க வைப்பதற்கு, உறவை பலப்படுத்துவதற்கு இந்த நற்கருணை மிகவும், இந்த உணவானது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் பார்க்குறோம், சாதாரண வாழ்க்கையிலும் பார்க்குறோம், உணவு இல்லாமல் எந்த வைபவமும் கிடையாது, சாப்பாடு இல்லாமல் எதுவுமே கிடையாது. எங்கே போனாலும் சாப்பாடு கிடைக்கும் எங்களுக்கு. அது செத்த வீட்டுக்கு போனால் என்ன, கல்யாண வீட்டுக்கு போனாலே, எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சாப்பாடு இருக்கும். சாப்பாடு இது எதை குறிக்குதுன்னு சொன்னால், சப்போஸ் நாங்கள் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு கையை நினைக்கிறோம்னு சொன்னால் அவனுடைய மகிழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொள்கிறோன்ற அர்த்தம். செத்த வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் அங்கே போயிட்டு சாப்பிட்றோம்னு சொன்னால் அவனுடைய துன்பத்தில் நாங்கள் பங்காளிகளாக மாறுறோம்ன்ற அர்த்தம். இதுதான் அர்த்தம். இப்போ இந்த உணவு வந்து உறவை பலப்படுத்துகின்ற, வலுப்படுத்துகின்ற ஒரு ஊடகமாக இருக்கிறது. சில வேளைகளில் சகோதரங்கள் மத்தியில் சண்டை வந்துடுன்னு சொன்னால் நாங்கள் சொல்லுவோம், இனிமேலிருந்து உங்கள் வீட்டில் கை நினைச்சா பாரு அப்படின்னு சொல்லுவோம். இனிமேலிருந்து உங்கள் வீட்டில் கை நினைச்சா பாரு அப்படின்னு சொன்னால், இன்றிலேருந்து உங்கள் வீட்டில் சாப்பிடவே மாட்டேனா, சாப்பிடவே மாட்டேன், உனக்கு எனக்கு உறவே கிடையாது அப்படின்னு சொல்லி. இந்த வேளையில் பிரிஞ்சு கிடக்கக்கூடிய உறவுகள், பிரிந்து கிடக்கக்கூடிய குடும்பங்கள் யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் கடைசியாக எப்போ இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டீங்க அப்படின்ட்டு, நற்கருணை கொண்டாட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டீங்க அப்படின்ட்டு. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், மனஸ்தாபங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், விரக்திகள் வரும், தோல்விகள் வரும். ஆனால் உறவை என்னதான் நடந்தாலும் பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய, ஒன்றிணைச்சு வச்சக்கூடிய சக்தியும் பலமும் இந்த நற்கருணைக்கு இன்று நாங்கள் விழா எடுக்கின்ற கிறிஸ்தனுடைய திருவுடல் திருரத்தம் இதை உண்ணும் பொழுது அது எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் பிரிஞ்சு போக மாட்டோம், ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு போக மாட்டோம், எங்களுடைய உறவுகளை விட்டு நாங்கள் பிரிஞ்சு போக மாட்டோம். அந்த சக்தியும் பலமும் இந்த நற்கருணைக்கு இருக்குது. அதே போல் இந்த நற்கருணையிலே இந்த விழாவினுடைய முக்கியமான மூன்றாவது விடயமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இந்த கிறிஸ்து இன்றைக்கு கொடுக்கக்கூடிய இந்த தன்னுடைய உடலும் இரத்தமும் தியாகத்தின் அடையாளமாக இருக்கிறது. பவுலடிகளார் சொல்வார், இந்த இரத்தத்தை குடித்து இந்த சதையை நீங்கள் உண்ணுகின்ற பொழுது ஆண்டவர் வரும் வரை அவருடைய மரணத்தை நீங்கள் அறிக்கையிடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவார். அது ஒவ்வொரு முறையும் நாங்கள் திருப்பலியிலே இணைந்து குருவானவரிடமிருந்து நற்கருணையை வாங்குகின்ற பொழுது, குருவானவர் கிறிஸ்துவின் சரீரம்னு சொல்லும் பொழுது நாங்கள் ஆமைன்னு சொல்லி எங்களுடைய நாக்கில் வாங்கும் பொழுது உடனடியாக ஞாபகம் வரணும், இயேசுனுடைய மரணம் ஞாபகத்துக்கு வரணும், எங்களுக்கு அவருடைய சிலுவை எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும், அவர் செய்த தியாகம் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். நாங்கள் நல்லா இருக்கணும் என்றதுக்காக, நாங்கள் வாழ்வு பெறணும் என்பதற்காக, நாங்கள் மோட்சத்துக்கு போகணும் என்பதற்காக, நாங்கள் நரகத்திலே வேதனை அனுபவிக்க கூடாது என்பதற்காக இயேசு செய்த தியாகம் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். இந்த நற்கருணை, இந்த விழாவானது நாங்களும் தியாகம் செய்ய வேண்டும் என்ற அழைப்பை விட்டு செல்லுகின்றது. இது மற்றவர்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக, நாங்கள் வாழுகின்ற குடும்பம் நல்லா இருக்கணும் என்றதுக்காக, என்னுடைய கணவன் நல்லா இருக்கணும் என்றதுக்காக, என்னுடைய மனைவி நல்லா இருக்கணும் என்றதுக்காக, என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்றதுக்காக, என்னுடைய சமூகம் நல்லா இருக்கும் என்றதுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய தியாகத்தை குறித்து காட்டி நிற்கிறது. நான் எதை தியாகம் செய்ய போகிறேன்? என்னுடைய நாளாந்த வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் எதை தியாகம் செய்ய போகிறேன்? என்னுடைய சுயநலத்தை நான் தியாகம் செய்யணும், நான் என்ற அந்த மமதையை நான் தியாகம் செய்யணும், சோம்பேறித்தனத்தை நான் தியாகம் செய்யணும், மற்றவனுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டிருக்கிறேன்னா அதை நான் தியாகம் செய்யணும், நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சுயநலத்தோடு இருக்கிறேன்னா அதை நான் தியாகம் செய்யணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் மற்றவர்களை சூறையாடி குறுக்கு வழியில் சம்பாதிச்சு வாழ ஆசைப்படுறேன்னா அதை நான் தியாகம் செய்யணும். ஆண்டவர் விடுக்கின்ற அழைப்பு இன்றைய நாளில் நான் எதை தியாகம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டேன். எனவே அன்பான உறவுகளை, இன்றைய நாளிலே திருச்சபையோடு இணைந்து கிறிஸ்துவின் திருவுடல் திருத்த பெருவிழாவை கொண்டாடக்கூடிய நமக்கு இறைவன்
சொல்கின்றார், இந்த உலகம் முடியும் வரை என்னால் நான் உங்களோடு இருக்கின்றேன். இந்த நற்கருணையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் உண்ணுங்கள். அது உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும். அது உங்களை மோட்சத்துக்கு இட்டுச் செல்லும். உங்களுடைய உறவை பலப்படுத்தும். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே, உங்களுக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் இடையே உறவை பலப்படுத்தும். என்றும் நிலையான மகிழ்ச்சிக்கு உங்களை இட்டுச் செல்லும் என்ற அந்த உறுதிப்பாட்டை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கின்றார். தொடர்ந்து இந்த நற்கருணை ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு நடத்துவோம். தந்தை, மகன், தூயாவின் பேராலே ஆமென். அனைவரும் இந்த வேளையிலே நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவையாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்றி கடவுளாக, ஒளியின்றி ஒளியாக, உண்மை கடவுளின்றி உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடும் ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொன்சியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர்கள் அனைவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கையும் ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். எங்கள் மீது அளவில்லாத பாசமும் இரக்கமும் கொண்ட ஆண்டவரிடம் எம்முடைய வேண்டுதல்கள், தேவைகளை ஒப்புக் கொடுத்து செபிப்போமாக. அன்றாட திருவுணவால் எம்மை ஆதரிக்கும் அன்பரே, திருச்சபையின் திருப்பணியாளர்கள் உமது திரு உணவால் திடம்பெற்று இறை மக்களையும் உமது திரு உணவால் திடப்படுத்த வரம் கேட்டு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் உண்ணும் உணவில் எங்கள் பெயர் எழுதியுள்ள இறைவா, நாட்டு மக்கள் எல்லோருக்கும் அடிப்படை தேவையான உணவு, உடை, உறைவிடம், உரிமைகள் கிடைக்க நாட்டுத் தலைவர்கள் ஆற்றலோடு செயற்பட வரம் கேட்டு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடைந்த உள்ளங்களை குணப்படுத்தும் அன்பரே, எங்களை அன்பு செய்ய யாருமில்லை. எங்களுக்கான உடைமைகளை, உரிமைகளை பறித்து கொண்டு நாடு கடத்தி விட்டார்கள். அநீதி எங்களை சுற்றி தலை விரித்தாடுகிறது. எங்கள் நெஞ்சம் வருத்தத்தை சுமந்து கொண்டிருக்கிறது என அல்லல் படும் அனைவருக்கும் அவர்களின் உள்ளம் விரும்பும் உணவளிக்க வரம் கேட்டு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பசித்தோரை நலன்களால் நிரப்பும் பரமனே, உணவின்றி தவிக்கும் ஏழை மக்களுக்கு அன்றாட உணவுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கச் செய்யவும், அதிகம் வைத்திருப்போர் பகிர்ந்து கொள்ளும் மனநிலையையும் வரமாக கேட்டு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வெவம் தொலைக்காட்சிக்கு உதவி புரியும் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். பல்வேறு நோய்களினாலும் இன்னல்களினாலும் நேரடியாக திருப்பலிக்கு செல்ல முடியாமல் வீடுகளில் இருந்து இத்திருப்பலியுடன் இணைந்து கொண்ட அனைவரையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இருந்து கேட்கின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனது உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதை எங்கள் ஆன்மபானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. உறவுகளை நாம் எல்லோரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நீங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள மெய்யான குருவாகி அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நிலையான நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திருரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மையடைகின்றோம். ஆகவே வானதூதர், முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படுமின் சரீரம்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேணுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மெல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துகில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உள்ளேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனி மரிய கிளாரட், புனித ஜோசேபாஸ் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினியால் பேச்சு பெற நாம் உன்னக தந்தையை நோக்கி செபிப்போமாக. உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். மன்னர்களே, இதோ இயேசு, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். என்னுடலோடு கலந்தார், தெய்வீக உடலாக மாறும். குருதி என் உயிரோடு கலந்தார், என் உயிரோட்டம் நிறைவாக மாறும். என் உயிரோ என்றென்று வாழும். ஒரு சொல் தண்ணீர் கலந்து சுவை மிகுந்த ரசமாயானது. உன்னாடை விளிம்பு பெண் மீது பட்டு அவள் நோயெல்லாம் பறந்தோடி போனது. உயிர் வாழும் என்னோடு இணைவார், நான் குறைந்திட நீ என்னில் வளர்வார். உயிர் வாழும் என்னோடு இணைவார், நான் குறைந்திட நீ என்னில் வளர்வார். உன்னுடல் என்னுடலோடு கலந்தாய், தெய்வீக உடலாக மாறும். உன் குருதி என் உயிரோடு கலந்தாய், என் உயிரோட்டம் நிறைவாக மாறும். என் உயிரோ என்றென்றும் வாழும். ஆண்டவருக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த வேளையிலே இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் குடும்பங்களுக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் அருளும் பாதுகாப்பும் நிறைவாக கிடைப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக.
சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. நன்றி நன்றி பாடு, ஆனந்தமாய் பாடு. நன்றி நன்றி பாடு, ஆனந்தமாய் பாடு. இயேசுவை போற்றி பாடு, இயேசுவை ஏற்றி பாடு. இயேசுவை போற்றி பாடு, இயேசுவை ஏற்றி பாடு. நன்றி நன்றி பாடு, ஆனந்தமாய் பாடு. நன்றி நன்றி பாடு, ஆனந்தமாய் பாடு. This Holy Mass was sponsored in remembrance of Raja Nyatvara. We remember with gratitude and love the one who has gone before us. Grant eternal rest and let your perpetual light shine upon him. Bless his family with peace, strength and hope. May we one day rejoice together in your heavenly kingdom. Fondly remembered by his children Rajiv and Mari Ode, Godfrey and Ronali, and his grandchildren Lisandra and Visander, and his extended family and friends.